விழாவிலே நாமெல்லாம் இந்நாள் கலந்து அடியாரோடு வணங்கி அவன் திருநாமத்தை சிந்தித்து அவன் அடியிலே நாம் இருக்க இந்நாள் நமக்கு கூட்டி வைத்திருக்கக்கூடிய திருவருளையும் நம் நெறியிலே ஆட்படுத்திய குருவருளையும் சிந்தித்து சோழவள நாட்டில் ஆண்டிமடம் என்கின்ற இப்படி ஒரு தலைநகரை கொண்டு அடியார்கள் புடைசூழ திருவருள் காட்டி அருள் செய்கின்ற நிலையிலே இந்நாள் வாழ்வில் நமக்கெல்லாம் ஒரு வரமான நாளும் நாம் பிறந்த நாளும் வாழ்வில் ஒரு புண்ணிய நாளும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்நாள் அமையப்பெற்று இருக்கிறது. எங்கெல்லாம் இறைவனுடைய திருநாமம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் அடியாருடைய பெருமையை நாம் சொல்லுகின்றோமோ, எங்கெல்லாம் நீரிலே நெற்றியிற்றக்கூடிய அந்த திருநீரை பார்க்கின்றோமோ, எங்கெல்லாம் உத்தராகம் என்று சொல்லக்கூடிய அந்த கண்டிகையை நாம் வணங்குகின்றோமோ, எங்கெல்லாம் இறைவனுடைய துதிநாமத்தை பேசுகின்றோமோ, அந்த நாள் அந்த நிமிடம் நாம் பிறந்த நாளாக கருதப்படும். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பார் நமது திருநாவுக்கரசு பெருந்தகை. அப்படி இந்த வாழ்விலே ஒவ்வொரு தருணமும் நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த மானுட தேகத்தில் எதை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனை சிந்தித்து இறைவனுடைய திருக்கருணையை இருக்கக்கூடிய நிலையிலே நாம் அனுபவிப்பதுதான் இந்த மானுட தேகம் எடுத்ததின் பயன் என்று நமக்கு பெரியோர்கள் காட்டுகிறார். எத்தனையோ இந்த உலகத்தில் பல ஆயிர லட்சம் கோடியான உயிரினங்கள் தோன்றி மறைகிறது. ஆனால் அரிதுக்கும் அரிதாக இந்த மானுட தேகம் மட்டும்தான் அறத்தை நம் உள் இருத்தி அதன் வாயிலாக பொருளை இட்டி அதன் வாயிலாக இன்பத்தை அடைந்து பின்னால் தான் வீடு பேராகிய வீடு பேற்றை அடைய முடியும். அறம் பொருள் இன்பம் வீடாகிய நான்காவது நிலையை அடைவதின் காரணம் ஒவ்வொரு உயிர்களும் தன்னுடைய வாழ்வின் தத்துவ நிலைகளை ஒவ்வொரு தருணமும் அடைகின்ற நிலையில்தான் இந்த மானுட தேகம் பெற்றிருக்கிறது. ஏன், எப்படி, எதற்காக? இந்த மூன்று தான் கேள்வி. அதைத்தான் நம் பெரியோர்கள் நமக்கு காட்டி வைத்தார்கள். அதைத்தான் நம் பெரியோர்கள்